நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தளபதி விஜய் அவர்களோட கோட் படத்தோட ட்ரைலர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ஒரு ட்ரைலராக பார்க்கும்போது அட்டகாசமாக தாறுமாறாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் 68வது படம் தான் கோட். இந்த ஒரு படம் ஆரம்பத்திலேருந்தே இப்போ வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா விஜய் சார் அடுத்து ஒரு படம் தான் பண்ண போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அரசியல் போயிடுவார். அதுக்கு முன்னாடி நடிக்கிற இந்த 2 படத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவரோட நண்பா நண்பீஸ் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஒரு படமும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னு சொல்லவும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஒரு படத்துக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்த படத்தோட ட்ரைலர் வரும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனால் ஒரு சில வேலைப்பாடுகள் காரணமாக படத்தோட ட்ரைலர் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 17 5 மணிக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சொன்னபடியே இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே அனௌன்ஸ்மெண்ட்ல தெரிக்க விட்டுருந்தாங்க. ரசிகர்களை இன்ப மலையில நனைய விட்டுருந்தாங்க. அண்ட் சொன்னது மாதிரியே 5 மணிக்கு கரெக்டாக ட்ரைலரை லான்ச் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் பார்க்க எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி புரியுற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. லைக் ஜெமினி மேன் படம் இருக்கு இல்லையா, வில் ஸ்மித்தோடது, அதோட சாயல் அங்கங்கே தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜெமினி மேனில் எப்படி க்ளோன் எடுத்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிறதும் தோணுது. அண்ட் இன்னொரு பக்கம் பக்கா ரிவெஞ்ச் மூவி அப்படிங்கிறதும் தெரியுது. அப்போ மாநாடு படத்தில் வர மாதிரி டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. டைம் ட்ராவலா க்ளோனா அப்படிங்கிறத படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் 2 விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா டிஏஜிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த முறை. இதற்கு முன்னாடி டிஏஜிங்கை பார்த்துட்டு எல்லாருமே குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை ட்ரெய்லரில் டிஏஜிங் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த படக்குழுவுமே இதை விஜய் சாரோட ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தான் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அன்னவரார் வழிவிடுன்னு சொல்கிறதாக இருக்கட்டும், தளபதியை ஒன்ஸ் எ லயன் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது பக்கா ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மாநாடு மாதிரியே இந்த ஒரு படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் தான் நம்மளோட ஆசையாக இருக்குது. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்குது? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, காமெடி ஆக்டர் செந்தில் அவர்கள் ரீசெண்டாக திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்திருந்தார். ஆடி மாத கடைசி வெள்ளி அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கோயிலுக்கு போயிருந்தார். அங்கே சாமி தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் அவர் வெளியே வரும்போது அவர் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டாங்க. அவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னா உங்களோட பெஸ்ட் எவர் காம்போ அப்படின்னா அது கவுண்டமணி சார். அது நமக்கு நல்லாவே தெரியும். பல படங்கள் நீங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக நீங்கள் 2 பேரும் அப்படி ஒரு படம் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இமீடியட்டாக செந்தில் சார் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? கண்டிப்பாக அவர் ஒத்துக்கிட்டா நான் படம் பண்ணுவேன், அவர் சொன்னால் நான் கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவங்க 2 பேருமே பல படங்கள் ஒன்றா இணைஞ்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. மறுபடியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு காம்போ மறுபடியும் வந்தா ரொம்பவே நல்லாவே இருக்கும். மறுபடியும் அந்த ஒரு பழைய விஷயத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அது அமையணும் அப்படின்னே கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.